ஸோ ஹாய், திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஏன் இப்படி ஆட்டி ஆட்டி எடுக்கிறேன்னு தெரியல. இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வீட்டில் ஆல்ரெடி பரோட்டா இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம கொத்த பரோட்டா சாப்பிட்டேன். பரோட்டாவில் ரோல் செய்யலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். அது கொஞ்சம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்பட்டது. சாத்திக்கிட்டு வேணான்னு விட்டுட்டேன். இப்போது வேறு என்ன இருக்குது பரோட்டாவில் அப்படின்னு யோசிக்கும் போது சில்லி பரோட்டா இருக்குது. ஸோ சில்லி பரோட்டா செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். எல்லாமே இருந்துச்சு, பரோட்டா மசாலாஸ் எல்லாம். ஒன்று மட்டும் இல்லை, என்னென்னு பார்த்தா கேப்சிகம். எனக்கு கேப்சிகம் பிடிக்காது, ஆனால் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக கேப்சிகம் வாங்கி தான் ஆகணும். கேப்சிகமும் கெச்சப்பும் வாங்கணும். மிச்ச ரெண்டுமே வீட்டில் இருக்குது. இப்போ நம்ம போய் கேப்சிகமும் கெச்சப்பும் வாங்கணும். கெச்சப் கூட கீழே வாங்கல, கேப்சிகம் வாங்க தான் நான் கொஞ்சம் தொலைவு போகணும். சரி வாங்க போகலாம். இது ஒரு மாதிரி ஜாலியாக வ்ளாக் எடுத்துகிட்டே போகலான்னு ஆசைப்பட்டேன். சரி, அதே மாதிரி எடுத்துக்கிட்டு போகலாம். கேப்சிகம் கெச்சப் இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வரணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றும் மறக்காமல் வந்துடணும். ரெண்டுத்தையும் மறக்காமல் வந்துடுமா? ரெண்டுமே மறக்காமல் வாங்கிட்டு வரணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மறக்காமல் வந்துடக்கூடாது. இங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் இருக்கும் கடை. போய் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்துட்டு செய்வோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்ய போகிறேன். அதையும் நான் ஒரு vlog எடுக்கிறேன். எங்கள் ஹவுஸில் நான் ரொம்ப க்ரியேட்டிவான தாப்பால் வச்சுருப்பாரு. வெளியிலேயும் ரொம்ப க்ரியேட்டிவான தாப்பால். ஏதோ பொண்ணு முடியாதுண்டா. கரெக்டாக ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. கடைசியாக இந்த மரம் இப்படி தான் இருக்கும் பார்க்க. இப்பவும் பார்க்க இந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. நான் அந்த கடைக்கு தான் போகணும். கடைசி நான் ரெண்டு குடம்புங்க தருவானான்னு தெரியலையே. பார்ப்போம். வந்தானா வாங்க. மஞ்சள் கலர் கேப்சிகமா இல்லை பழுத்து மஞ்சள் கலரில் ஆயிருக்கா? இது ஒன்று கிட்ட தருவானா? இது நான் 2 கலரில் இருக்குது. நீங்கள் மஞ்சள் கலர் கேப்சிகம் வாங்கன்னு ஆசையாக இருக்குது. சரி வாங்கும். எனக்கு தெரிஞ்சது பழுத்து தான் மஞ்சள் கலரில் ஆகிருக்கும். தெரியலையே. எனக்கு இது ஒன்று மட்டும் போதும். ஆனால் ஒன்று தருவானான்னு தெரியலையே. சரி கேட்பாங்க. இது அதை விட இது படா சைஸாக இருக்குது. ஓகே, இதுதான் எடுப்போம். கேட்போம் இருங்க. ஜாலியாக மட்டும் தரோம். அது மட்டும் ஆரம்பமே அமோகமான ஆரம்பம். மைக்கு போட்டு போல. ரெண்டாவது மைக்கை போட்ட உடனே இது வரை எரிதான் பார்க்கணும் அப்பப்போ, இல்லைன்னா ஊம பசை தான். எரியுது. காயா பழுத்ததுனால இப்படி இருக்கான்றது எனக்கு சந்தேகம். ஆனால் பழுத்தா ரெட்டாக தானே வரும், எப்படி எல்லோ வரும்? பாயிண்ட்டு. ஆமாம், அப்போ இது எல்லோ காய் தான். ஸோ நான் ரொம்ப கலர் நல்லா இருக்குன்னு வாங்கினேன். வேறு எதுவும் கட்டிங் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ கட்டிங் ப்ராசஸ்க்கு கத்தி ஐ ஹேவ் எ ஷார்ப்னர். இந்த ஷார்ப்னரை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அவங்க மை சிஸ்டர். ஃபஸ்ட்டு பரோட்டாவை நம்ம போட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கேப்சிகம்மை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆனியனை க்யூப்ஸாக கட் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஐ ஹேவ் அ சர்ப்ரைஸ் கைஸ். கட். எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ வர வெங்காயம் எல்லா வெங்காயமே இப்படி தான் கண்ணு எரியுதா, இல்லை ஒரிஜினல் வெங்காயமா, இல்லை டூப்ளிகேட் வெங்காயம் தான் இவ்வளோ கண்ணு எரியுமா? எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் இப்போ வர வெங்காயம் 2 வாரமாக எனக்கு செம்மையாக கண்ணு எரியுதுடா. இதனாலே எனக்கு சமைக்க பிடிக்க மாட்டேங்குதுடா. எங்கே இது நிஜமாலே மஞ்சள் கேப்சிகம் தாங்க. ஏன்னா உள்ள மஞ்சளாக தான் இருக்குது சீட்ஸு. இந்த சைஸில் போட போகிறேன்.
பெரிய சைஸ்னால் ஆக்சுவலாக வீடியோவில் சொன்னது இவ்வளோ பெரிய சைஸு, எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நான் போடுறது வந்து இந்த சைஸ். அதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ரெடிமேட் பரோட்டா வாங்கியிருக்கேன். இவ்வளோ நாளாக நான் வீட்லேயே பரோட்டா சுடுவேன், அதிலே கொஞ்சம் டைம் விட்டுவேன். ஆக்சுவலாக இதை நான் வாங்கினது வந்து ரேப் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு, அதை என்னால் செய்ய முடியாத காரணம் இட்லி பரோட்டாக்கு இறங்கிட்டேன். இது எப்படி வரப்போதோ. நீங்கள் வந்து பெங்களூரில் இருக்க, ஐயோ அந்த மால் பேர் ராமேஸ்வரம் கேஃபேக்கு பக்கத்தில் கூட இருக்கும். அந்த மால் பேர் ஏதோ ஒரு மால். அந்த மால் வெளியில் வந்தீங்கன்னா இந்த பரோட்டாவை வச்சு அவ்வளோ பேர் கடை போட்டிருப்பாங்க வெளியில். பரோட்டாவை வந்து ரோல் பண்ணி சிக்கன் wrap, பன்னீர் wrap, எக் wrap, வெஜ் wrap எல்லாமே விற்பாங்க. ஒன்று கம்மி தான், 25 rupees-ஓ 35. அது பேஸ்ட் ஆன் அந்த வெரைட்டி மாறும்ல, நான்வெஜ் டு வெஜ் அதுக்கு மாறும். பட் அது ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கும். அதை தான் ட்ரை பண்ணலான்னு நான் நினச்சேன், பட் முடியல. ஸோ வந்து இதை வந்து ஸ்கொயராக கட் பண்ணணும், லைக் திஸ். ஆக்சுவலாக ரொம்ப குட்டியாக கட் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் எண்ணெயில் போட்டு கூட வாட்டி எடுக்கலாம். நான் எண்ணெயில் போட்டு எடுக்கல, ரொம்ப ஆயிலாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எண்ணெயில் போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா எண்ணெயில் போட்டு எடுக்கக்கூடாது? எடுப்போம். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா. ஆக்சுவலி சைஸ் வந்து இதுதான், ஆனால் என்னோட சைஸ் என்னன்னா இது. பரோட்டா கட் பண்ணியாச்சு, ஆனியன் கட் பண்ணியாச்சு, கேப்சிகமும் கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இது எப்படி வரப்போது சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. சரி ஓகே, வாங்க நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ட்ரையல் கொண்டு போடுவோம். எஸ், கருகிறாப்பில். இதுலேயே நிறைய எண்ணெய் இழுக்கும் போலையே, ரொம்ப ஆயிலி ஆயிடுச்சுன்னா. சரி போடுவோம், ஏன்னா இதுலேயே இப்படி வச்சு இப்படி எடுத்துருவோமா. ஐயோ போட்டேன். நல்லா இருக்கு கைஸ், நம்ம இப்படியே செய்வோம். டேஸ்ட்டு தானே நமக்கு புரியும். ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ஐட்டம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் பேன். இது செய்ய செம்ம ஈஸியாக இருக்கும். இது நான் வந்து பெங்களூர் சிப்பேட் மார்க்கெட்டில் வாங்கினேன். இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள், சும்மா கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். பட் நான் இது வந்து 200க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். 200 220 சம்திங்க்கு வாங்கினேன். செம்ம ஒர்த்து இது. ஆக்சுவலி பெருசு, இதோட நான் குட்டியாக தான் எதிர்பார்த்தேன். ஸோ 200க்கு அவர் கொடுத்ததுனால நான் அதை கம்மனு வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன். என் அடுப்புக்கு செட் ஆகுமான்னு ரொம்ப பயந்தேன். பட் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது, பட் நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இதில் கார்லிக், சாப்டு கார்லிக், இது 1 minute இல்லை, ஒரு 40 to 30 secondsலேயே செம்ம ஹீட் ஆகிடும். இப்போ இதில் நான் ஆக்சுவலாக இப்போ நான் கொஞ்சம் தான் சேர்ப்பேன், அப்புறமா தான் நிறைய சேர்ப்பேன். ஸோ ஆனியன் ஸோ நல்லா வதங்கிடாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம், நான் கேப்சிகம் நிறைய சாப்பிட மாட்டேன், கொஞ்சோண்டு போடுறேன். பொரிச்ச பரோட்டா, சில்லி பவுடர், லைட்டாக சில்லி பவுடர், லைட்டாக தனியா பவுடர், தேவையான அளவு சால்ட், டொமேட்டோ சாஸையும் சில்லி சாஸையும் இறக்க வேண்டும். ராக்கி பாயை உள்ள இறக்குறோம். அவ்வளவுதான். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கு, எனக்கு காரமாக இருந்தால் பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம்
காரம் லைட்டாக இருக்குது. பட் கொஞ்சம் அந்த பச்சை மிளகா போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் காரம் வந்துருக்கும். நைஸ் நைஸ். ட்ரை அகைன். டோன்ட் ட்ரைன்னு சொல்ல மாட்டேன், ட்ரை அகைன் பண்ணலாம். சிம்பிளாக இருக்குன்னு நினச்சி செஞ்சேன், கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் தான். சூப்பராக நம்ம பொரிச்சதுனால தான் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். பாய். சாப்பிட்டு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? அது எனக்கு தெரியும். சும்மா சொன்னேன். இது எந்த கடையில் வாங்கினா? வா, நீ இவ்வளோ ஐஸ் வைக்க வேணாம். இது பேர் மட்டும் சொல்லிட்டு நான் போய்விடுறேன். மனசாதல்ப்பா. சில்லி பரோட்டா மாதிரி இருக்கா? காரமாக இருக்கா? இல்லைல்ல, கரெக்டாக இருக்கா? வரட்டா மாமே.